பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத ஒப்பற்ற திரு நாமத்திலே உங்களை யாவரையும் உன்னதமான தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட ஒரு மேன்மையான தேவ செய்தியை கேட்க போகிறோம். தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமாய் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து நமக்கு மேலான ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக, வார்த்தையை கொடுப்பாராக, தேவ சத்தியத்தை அறிந்து கொள்ள கிருபையை தருவாராக. ஏன் தெரியுமா? வார்த்தையிலே ஆவி உண்டு, ஜீவன் உண்டு. ஆகவே அவர் தமது வார்த்தையை விடுத்து அனுப்பும் போது அது எப்படியாய் வருகிறது? ஜீவனாய் வருகிறது, அது ஆவியாய் வருகிறது, நமக்குள் கிரியை செய்கிறது, நம்மை பலப்படுத்துகிறது, நமக்கு சகல விதத்திலும் இருந்து விடுதலை கொடுத்து நம்முடைய நோய்கள் எல்லாம் நீக்குதான். ஆகவேதான் இந்த நல்ல அருமையான செய்திக்கு ஒரு மேன்மையான ஒரு தலைப்பு என்னன்னா, சகல வியாதிகளும் அற்புதமாகும் நேரம். சகல வியாதியும் அற்புதமாகும் நேரம் என்று சொல்லி, ஆகவே சகல வியாதியையும் குணமாக்கும் நேரம் என்று சொல்லலாம். ஆகவேதான் இந்த தேவ செய்தியின் வாயிலாக நமக்கு சகல விதமான நோய்கள் இருந்தாலும், சகல விதமான வேதனைகள் துன்பங்கள் இருந்தாலும், அவைகள் எல்லாம் ஒரு இமை பொழுதிலே நீங்கும்படியான அற்புதம். வார்த்தையை கேட்க 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 அதிசயம் அற்புதம் நடக்கும். பிரியமானவர்களே, இந்த பூமியிலே வாழ்கிறதான இந்த மாம்சீக வாழ்க்கையில நமக்கு பலவிதமான தடைகள் உண்டு, பலவிதமான வேதனைகள் உண்டு என்பதாக நாம் பார்க்கிறோம். இதுல பயங்கரமான ஒரு வேதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மன உளைச்சல், ஒரு டென்ஷன். என்னன்னா, தீராத வியாதி. ஆகவே வியாதி வந்து விட்டால் வலி தாங்க முடியாது. அப்படி வலி தாங்க முடியாம இருக்கும்போது அந்த வியாதியிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் வலி நிவாரண மாத்திரைகள் எல்லாம் நாம சாப்பிடும் போது அதுவும் அதிகமாய் வலி எடுக்குதே என்னால முடியலையே அப்படின்னு சொல்லி வலி நிவாரண மாத்திரையை அதிகமாய் எடுக்கும் போது சில பக்க விளைவுகளும் ஏற்பட்டு கிட்னி ஃபெயிலியர், அப்புறமேட்டு பலவிதமான இவ்விதமாக ஏதோ பொல்லாப்புகள் எல்லாம் வந்து விடுகிறது. இப்படி வியாதியிலே குணமாக்குகிறதான வியாதி, மருத்துவத்தின் நிமித்தமாய் குணமாக்குகிறதான வியாதியும் உண்டு, குணமாக்க கூடாத வியாதியும் உண்டு. இது சரீரத்தினுடைய காரியம். அதே போலதாங்க பாருங்க, நமக்குள்ள இருக்கிறதான ஆன்மா அதுவும் வியாதிப்படுகிறதாய் இருக்கிறது. அந்த வியாதியை யார் சரியாக்க முடியும்? அந்த வியாதியை யார் குணமாக்க முடியும் சொன்னா ஒருவனாலும் முடியாது. மருந்து மாத்திரைகளினாலே முடியாது. மனநோய் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா? உள்ளான ஆன்மாவில நோய் பிடித்து இருக்கிறது என்று சொன்னால் அது கர்த்தர் தான், தேவாதி தேவன் தான் அதை குணமாக்க சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். பாருங்க, வியாதிகளிலே பல வகையான வியாதிகள் உண்டு. அதுல ரெண்டு வியாதிகளை நாம பார்த்தோம். ஒண்ணு சரீரத்தின் படியான வியாதிகள், அதே நேரத்தில் ஆன்மீகத்திற்கு அடுத்த வியாதிகள். பிரியமானவர்களே, தாயின் கர்ப்பத்தில் இருந்து இதோ கல்லறைக்கு போகும் வரைக்கும் என்னன்னா மனநோயும் சரீர நோயும் வந்து கொண்டே தான் இருக்கிறது. இதிலிருந்து தாண்ட வேண்டும், இந்த நோயின் பிரச்சனையிலிருந்து தாண்ட வேண்டும். பிறக்கிற குழந்தைக்கு நோய் வருது, பிறக்கிற குழந்தைக்கு சுகர் வியாதி வருது, பிறக்கிற குழந்தைக்கு கிட்னி ஃபெயிலியர் கூட வருதான். ஆச்சரியம் இல்லையா? எவ்வளவு ஆச்சரியம் பாத்தீங்களா? பிரஷர் பார்த்தா பயங்கரமா இருக்கான். சில குழந்தைங்களுக்கு பார்த்தா லோ பிரஷர் இருக்கான். அவங்க எல்லாம் என்னன்னா பாதுகாப்பின் பெட்டியில வைத்து அந்த குழந்தைய தாய்ப்பால் கூட கொடுக்க முடியாதபடிக்கு பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை. சில நேரங்களில் குழந்தை இறந்து விடுகிறது. இதோ தாய் தன்னுடைய வயிற்றிலே அடித்து, தன்னுடைய நெஞ்சிலே அடித்து, ஐயோ நான் 10 மாதம் சுமந்து பெற்றேனே இந்த குழந்தையை, இவ்விதமாக குழந்தையை பெற்றெடுத்து என் மடியில கூட கொஞ்ச நேரம் வைக்க விடலையே, அதுக்குள்ளார பார்த்தா அந்த குழந்தை செத்து கிடக்குதே அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுகிறதான ஒரு காரியமும் உண்டாயிருக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த பூமி ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கின் தேசம்.
இந்த பூமியில வேதனை அதிகமா இருக்கிறது, துக்கங்கள் அதிகமா இருக்கிறது, எல்லா விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் வந்து கொண்டே இருக்கிறது. அதிலும் நோயானது மகா கேடானது. பாத்தீங்களா, தேவன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான நோயை நீக்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போதே தேவதூதனை அனுப்பி, தேவன் தமது தேவதூதனை அனுப்பி விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அற்புதத்திற்கு முன்னதாக ஒரு விசாரணை உண்டு. அந்த விசாரணையில அதை பார்த்து தேவன் அற்புதத்தை செய்கிற தேவனாம். அது எப்படி? 3 விதத்துல நோய்கள் நீங்க வேண்டும் என்றால் 3 விதத்துல தகுதி உடையவர்களாய் ஒவ்வொரு மனிதனும் இருக்க வேண்டுமா. அது ஒண்ணு, தேவ சன்னிதானத்துல இதோ கவனமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். வார்த்தையை கேட்க 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 வார்த்தையில அனுகிரகம் உண்டு, வார்த்தையிலே அருமருந்து உண்டு. வார்த்தை என்கிறதான ஆசீர்வாதம் நமக்கு உள்ளே இறங்க 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 அற்புதம் நடக்கும். ஒன்று. இரண்டாவது காரியம், செம்மையான ஒரு எண்ணம் நம்முடைய மனதில், செம்மையான ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். ஆகவே அந்த செம்மையான எண்ணம் இருந்தா அந்த நோயின் நேரத்தில் நாம் விண்ணப்பத்தை ஏறெடுத்து, நமக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த நோய் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களையும் காப்பாத்துங்கன்னு சொல்லி நம்ம என்னன்னா செம்மையான இருதயத்தோடு கூட விண்ணப்பத்தை ஏறெடுக்க வேண்டும். 2. மூன்றாவது, தேவன் தமது கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நியமங்களை எல்லாம் கை கொள்ள வேண்டும். அப்படி கை கொண்டு வந்தால் தீராத வியாதி கட்டாயமாய் தீரும் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் வாசித்து பாருங்கள். யாத்திராகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவற்றை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஒரு வியாதியும் வராதாம். இந்த மாதிரி நிலை, இந்த மாதிரி பூரணமான நிலை அது இல்லாதனாலதான் சில விஷயங்களிலே நாம் மாட்டிக்கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்படி இந்த 3 நிலைகளிலும் செவ்வையாக இருக்கிறோம் அப்படி சொன்னாலும் காத்திருத்தல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். காத்திருந்து தேவ பலனை பெறுதல், காத்திருந்து ஆண்டவருடைய சுகத்தை பெறுதல். அப்ப காத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா எப்படி காத்திருக்கிறது? விசுவாசத்தோடு கூட காத்திருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருமுறை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில கடந்து வந்து அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி இருந்த காலம், சுற்றி கொண்டு வந்ததான காலம். அந்த காலத்துல ஆண்டவர் போகும்போது அற்புதம் நடக்கிறது, அவர் பார்க்கும் போதும் அற்புதம் நடக்கிறது. ஜனங்கள் சூழ்ந்து அவரை சேரும் போது எனக்கு இந்த வியாதி இருக்கு, இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஒரு சமயத்துல அசுத்தாவிகள் விலகி ஓடுகிறது, தீராத வியாதிகள் எல்லாம் விலகுகிறது. பெரிய அற்புதத்தின் காலம், அதிசயத்தின் காலம். அந்த காலத்திலே பெரிய ஒரு எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறதான அந்த நேரம். அந்த நேரத்துல என்னன்னா பெதஸ்தா குளம் என்று சொல்லப்படுகிறதான 5 மண்டபங்கள் கொண்டதான அந்த குளத்தின் அருகே வியாதிஸ்தர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். பாருங்க, பெதஸ்தா குளத்தின் பக்கத்திலே 5 மண்டபங்கள் இருக்கிறதான அந்த இடம். அந்த 5 மண்டபங்கள் இருக்கிறதான அந்த இடத்துல அந்த 5 மண்டபத்திலும் குடியிருந்து சத்திரம் சொல்லுவாங்க இல்லைங்களா, சத்திரம். அந்த சத்திரத்துல எல்லாம் ஜனங்க இருப்பாங்களாம். அதே போல 5 மண்டபங்கள், 5 வாசல்கள் உடையதான மண்டபம். அந்த 5 வாசல்கள் உடையதான மண்டபத்துல சகல வியாதிஸ்தரும் அங்கே இருக்கிறார்கள். ஏன், என்ன காரணம்? குளம் கலங்கும். அந்த கலங்குகிறதான நேரத்துல தேவதூதன் வந்து குளத்தை கலக்குவான். அந்த குளம் கலங்கின உடனே முதலாவது அந்த
குளத்துல யார் இறங்குறாங்களோ அது எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி உடனே சுகமாகுமா. ஒரு இமை பொழுதிலே சுகமாகும். என்ன அற்புதம், என்ன அதிசயம். இதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த 5 மண்டபங்கள் இருக்கிறதான அந்த இடத்துல யோவான் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசி கேட்போமா? எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சோம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். போதும், பாத்தீங்களா? தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று சொல்லி காத்து கொண்டிருந்தார்கள். 5 மண்டபங்கள், அதிலே வியாதிஸ்தர்கள் அதிகமாய் இருக்கிறதான இடம். எப்பயாவது ஒரு நாள் இந்த 5 மண்டபம் என்றால் என்ன, இதனுடைய ஆவிக்குரிய காரியங்கள் என்ன அப்படின்றது நமக்கு யோசனை பண்ணி பார்ப்போமா? பார்த்திருப்போமா? இல்லை. பிரியமானவர்களே, பெதஸ்தா குளத்தின் பக்கத்திலே 5 மண்டபங்கள். அந்த 5 மண்டபங்களுக்குள்ளாக இருக்கிறதான வியாதிஸ்தர்கள் என்று பார்க்கிறோம். அப்படின்னா இந்த 5 மண்டபங்கள் என்றால் என்ன என்பதை பார்க்கும்போது, ஆவியானவர் வெளிப்படுத்தும் போது, தேவாதி தேவன் வெளிப்படுத்தும் போது இது ஒரு ரகசியமாகவே இருக்கிறது. ஆகவே இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய இதயம் ஒரு பெதஸ்தா குளம் வைங்க. நம்முடைய இதயம் ஒரு பெதஸ்தா குளம். ஆவிக்குரிய வகையிலே நான் சொல்லுகிறேன், இந்த பெதஸ்தா குளத்தின் பக்கத்துல 5 மண்டபங்கள் வேண்டும் அப்படின்னு சொன்னா அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதோ 5 அவயங்கள். நம்முடைய சரீரத்துல 5 அவயங்கள். 1 கண்கள், 2 செவி, 3 வாய், 4 கை, 5 கால்கள். பாத்தீங்களா? இவ்விதமாக நம்முடைய இதயம், இதுக்கு மத்தியிலே நம்முடைய இதயம் இருக்கிறது. அந்த இதயம் பெதஸ்தா குளமாய் இருக்கிறது. இப்போ அந்த இதயத்துல என்னன்னா, தேவதூதன் வந்து அந்த இதயத்தை இவ்விதமாக கலக்க வேண்டும். கலங்கிய சூழ்நிலை, அப்படியாக ஒரு சமயத்துல கலங்கிய சூழ்நிலை வரும்போது, கலங்கனான ஒரு காரியம் என்னன்னா, சோதனைகளும் வேதனைகளும் வரும்போதே உடனே கர்த்தர் இறங்கி அற்புதம் செஞ்சா எப்படி இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. இப்படி இந்த சமயத்துல இப்படியான ஒரு நோக்கத்துல நம்ம யோசனை பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் பாத்தீங்களா? இதே தாங்க அங்கே நடந்தது. இயேசு கிறிஸ்து வராரு. இயேசு கிறிஸ்து வந்த உடனே அங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தனா இறங்குறான், சுகம் பெறான், திரும்பி வெளியே வரான். இந்த சூழ்நிலை தான் அங்க நடந்துட்டு இருக்குது. அந்த இடத்துல தேவகுமாரன் வருகிறார். வந்த உடனே என்ன நடக்குது தெரியுமா? 38 வருடம், 1 வருடம் 2 வருடம் அல்ல, 38 வருடமாய் வியாதிப்பட்டிருந்ததான வியாதிஸ்தன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்திலே வாசித்து பாருங்கள். யோவான் 5வது அதிகாரம் 3-4 வசனங்கள். அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். எப்படிப்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். இந்த நிலையில, இந்த சமயத்துல 38 வருடமாய் வியாதியாய் படுத்திருந்ததான, படுக்கையும் பாயுமாய் படுத்திருந்ததான ஒருவன் யாருமே கூட்டு கொண்டு போய் அங்கே இறக்கி விடல. இவனை அப்படியே காத்துட்டு ஒரு தாகத்தோடு எனக்கு எப்ப சுகம் கிடைக்கும், எப்ப எனக்கு இந்த வியாதியில இருந்து விடுதலை கிடைக்கும் சொல்லி காத்துட்டு இருந்தானா. அந்த காத்துட்டு இருந்ததான நாட்கள் 38 வருடமாய் இருந்தது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 5வது அதிகாரம் 5-7 முடியதான வேத வசனம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமா வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். பாத்தீங்களா? அதற்கு இவன் என்ன சொல்லுகிறான்? யாருமே என்னை கூட்டிக் கொண்டு போய் அந்த குளத்துல இறக்கவில்லையே ஆண்டவரே. ஆனா கேட்கிறார், ஆண்டவரே நீ சுகம் பெற விரும்புகிறாயா அப்படின்னு அவனுடைய பிரச்சனையை சொல்லுகிறான். பாத்தீங்களா? ஆனா முன்னாலே இருக்கிறவர் அவர் எப்படிப்பட்டவர், அவர் மகிமைக்குரியவர் என்று சொல்லி அவன் பார்க்கவில்லை. அவனுடைய நோக்கங்கள்லாம் எங்க போகுது?
பெதஸ்தா குளத்து பக்கம் தான் போகுது. பாத்தீங்களா? ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவனுடைய துக்கங்களை பார்த்து இவ்விதமாக முந்தி கொண்டு போகிறார்களே அப்படின்னு சொன்ன உடனே அந்த நிலைமையை பார்த்து என்ன செய்யறாராம்? ஆண்டவரே சுகம் கொடுக்கிறாராம். எப்படிப்பட்ட சுகம் தெரியுமா? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட அப்படின்ற ஒரு சுகம். அப்படி சுகம் கொடுக்கும் போது இந்த சுகம் கொடுக்கிறதுக்கு ஏதுவான ஒரு பரிதாப நிலை அதுக்கு முன்னால அவனிடத்தில் இருந்தது. யாருமே என்னை தூக்கி கொண்டு போகவில்லை. ஒன்று, எல்லாருமே முந்தி அடித்து கொண்டு அந்த குளத்தில் இறங்கி விடுகிறார்கள். இந்த ரெண்டு காரியமும் ஒரு பரிதாப நிலையோடு கூட அவன் சொல்லுகிறான். இப்ப பாத்தீங்கன்னா சுகம் பெற்று வெளியே வந்தவன் கூட நான் சுகம் பெற்றுட்டேன், அதனால இவன் 38 வருடமா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறானே, இவனை கொண்டு போய் இறக்குவோன்னு சொல்லி சுகம் பெற்றவன் கூட, அற்புதத்தை வாங்கினவன் கூட அந்த இரக்க குணம் இல்லாதவர்களாய் அவர்கள் கடந்து போயிட்டே இருக்கிறார்கள். சில சமயங்களில் ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்யும் போது, அதிசயம் செய்யும் போது நம்ம எப்படி போயிடுறோம்? மத்தவங்களை பத்தி நினைக்கிறதே இல்ல. சுகம் கிடைச்சிருச்சா போயிட்டே இருக்க வேண்டிய வேலை. பாத்தீங்களா? அந்த நிலை தான் அங்கே இருந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? நோய்களை சுமக்கிற தேவன். ஏசாயா 53வது அதிகாரத்திலே என்ன சொல்றாரு? அவர் நம்முடைய நோய்களை சுமக்கிறவர், அவர் நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டவர், நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார், அவருடைய தழும்புகளினாலே நாம் சுகமாகிறோம். அப்படின்னா எந்தெந்த இடத்துல தழும்பு வந்துச்சு தெரியுமா? அந்த பெதஸ்தா குளத்தின் பக்கத்திலே 5 மண்டபங்கள் இருக்கிறது அல்லவா? அதே போல உன்னதமான தேவன் தமது சரீரத்திலே 5 மண்டபங்களுக்கு ஒப்பான 5 காயங்கள், அந்த 5 விதமான காயங்களும் 5 கண்ட மக்களுக்கும் ஆசீர்வாதமாய் அவர் மெய்யான உண்மையான ஒரு பெதஸ்தா குளமாகவே அவர் கடந்து வந்திருக்கிறார். பெதஸ்தா குளமாகவே இன்னைக்கு இருக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம்! ஆகவேதான் சுயம், எல்லாமே சுயம். அந்த சுயமான காரியங்கள் அந்த அற்புதம் வாங்கினவனிடத்தில் இருக்கிறது. ஆனால் தேவன் என்ன செய்தாரு? 5 மண்டபங்களுக்கு ஒப்பாக அந்த 5 காயங்களையும் வைத்து யாரெல்லாம் தம்மிடத்துல வந்து தங்குறாங்களோ, யாரெல்லாம் தம்மிடத்துல வந்து கேட்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் அற்புதம் செய்வதற்கு அவருடைய காயங்களை வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? பணம் கிடைச்சிச்சா என்னன்னா சுகம் கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம நினைச்சா, தீராத வியாதி வந்தா பணம் எவ்வளவுதான் செலவு பண்ணாலும் ஒரு பொழுதும் என்னன்னு கேட்டீங்கன்னா நோய் நீங்காது. பாத்தீங்களா? ஆகவே தான் வேதம் அழகாய் சொல்லப்படுது, தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளை நோக்க கடவான். தேவனுடைய பிள்ளை ஒருவன் இருந்தால் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளையே தேட கடவான் அப்படின்ற ஒரு யதார்த்த குணம் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கணுமா? பிலிப்பியரின் புஸ்தகம் 2:4 அதை தான் இதை சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. பாத்தீங்களா? பிறருக்கானவைகளையே நோக்குவானாக. ஆகவேதான் இந்த வியாதி கொண்டவனை இயேசு பார்த்து சுகம் பெறு, சுகத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னார். அப்போ மெய்யாலுமே உண்மையாலுமே பெதஸ்தா குளம் யாருங்க? இன்னைக்கு இயேசுதான், உன்னதமானவர் தான், அவருடைய காயங்கள் தான், அவருடைய உள்ளம் கலங்கிருச்சுன்னு வைங்க. நம்மளை பார்த்து தேவன் இவ்வளவு வருஷ காலம் இத்தனை நாட்கள் இவன் வந்து வியாதியா இருக்கிறானேன்னு சொல்லி ஆண்டவருடைய இதயம் கலங்கி நின்னுச்சுனா உடனே அற்புதம் நடக்குங்க. வேதம் வாசித்து பாருங்கள். யோவான் 5:8 இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். பாத்தீங்களா? படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். எவ்வளவு ஒரு ஆச்சரியம்! அங்கெல்லாம் பயங்கர ஒரு ஆச்சரியமாயிருச்சு. எல்லாரும் குளத்தை நோக்கி போறாங்க, எல்லாத்தையும் குளத்தை நோக்கி தான் பார்த்தாங்க. ஆனா எல்லாமே சுயநலவாதிகள். இந்த சமயத்துல
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து 38 வருஷமாய் அங்கே படுத்த படுக்கையாய் இருந்த அந்த வியாதிஸ்தன் மேலே ஆண்டவர் இரக்கத்தை வைத்து மனதுருக்கத்தை வைத்து அவருடைய உள்ளம் கலங்கி இவ்விதமாக அவனுக்கு ஒரு அற்புதம் செய்ததை பார்த்த உடனே அங்கே பெரிய திகிலும் ஒரு பயங்கரமும் உண்டானது அந்த இடத்துல. ஆகவே சுகம் பெற்றவன் இயேசுவின் மேல எவ்வளவு அன்பு கொடுத்திருப்பான். நெஞ்சு பாத்தீங்களா, எத்தனை பெரிய அன்பு வச்சிருப்பான் தெரியுமா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்கள், சங்கீத புஸ்தகம் 116:1. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுவேன். பாத்தீங்களா, அவரில் நான் அன்பு கூறுவேன், என் சத்தத்தை கேட்டார். அப்படின்னா 38 வருடமா எத்தனை தடவை அப்பா ஆண்டவரே ஆண்டவரே கூப்பிட்டு முடியும். ஏதோ ஒரு வியாதி வந்துச்சுன்னா தலைவலி தாங்க முடியல, பல்லு வலி தாங்க முடியல. இந்த செய்தி எடுக்கிறதுக்கு முன்னால எனக்கு ஆச்சுங்களா, போன வாரெல்லாம் துடிச்சு போயிட்டேன். எப்படியாவது பலிபீடத்துல நிக்கணும். தேவனுடைய செய்தி எடுக்கிற சமயத்துல வார்த்தை கருக்காய் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி இதோ நான் ஏக்கமா இருந்து தேவனிடத்துல நான் விண்ணப்பத்தை ஏறெடுத்தேன். உடனே பேசுவதற்கு உண்டான திராணியையும் இவ்வளவு நேரம் தேவனுடைய செய்தியை கொடுப்பதற்கு உண்டான சுகத்தையும் கர்த்தர் அடியானுக்கு தந்தது போல உங்களுக்கும் தருவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இதுதாங்க சாட்சி, இதுதான் சாட்சி. ஊழியக்காரனை சாட்சியா வைக்கிறார். சுகம் பெற்றதுக்கு அடையாளமா ஊழியக்காரர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கையில பைபிள் எடுத்து அனுதினமும் நம்ம ஜெபம் பண்ணும்போது நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்னதாக மற்ற ஜாதிகளுக்கு முன்னதாக சாட்சியா இருக்கிறோம். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய விஷயம் என்று சொல்லி. ஆகவே உன்னதமானவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சா நமக்கு வரும் பிரச்சனை, பொல்லாப்புகள் வரும். ஆனாலும் தலைக்கு மிஞ்சி போவாது, திராணிக்கு மிஞ்சி போவாது. ஆச்சுங்களா, சோதனை நம்முடைய பலத்துக்கு மிஞ்சி போகாது. ஆனா சில நேரங்களில் நாம் சோர்ந்து போகிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் அற்புதம் நடக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா, அதிசயம் நடக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா ஜெபிச்சு ஜெபிச்சு பார்ப்போம். ஒரு நாள் போகும், 2 நாள் போகும், ஒரு வாரம் போகும், ஏன் 1 வருஷம் 2 வருஷமே போயிருச்சுனாக்கா சே வேண்டாப்பா, நம்முடைய மனசு அந்த மாதிரி வேண்டாப்பா, இந்த பைபிள்லாம் வேணாம், பைபிள்லாம் தூக்கி வச்சிடுற, ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் கேட்கறதே இல்ல, என் மேல பிரியமே இல்ல. நிச்சயமா என் மேல பிரியமா இருக்கு ஆண்டவருக்கு இல்லையே, வேண்டாம், பைபிள்ல வச்சிடுற, எனக்கு ஒண்ணு நடக்காது, எனக்கு ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு சொல்லி நம்முடைய மனசு தானா தேவ பக்தியிலிருந்து கம்மியாய் கம்மியாய் கம்மியாயி, எப்படி செல்போன்ல பேட்டரி சார்ஜ் கம்மியாகுது இல்லைங்களா, அப்படியே கம்மியாகி கடைசியில் 0ல வந்து நிற்கும். இது உண்மை, இது உண்மைங்க. அவங்களுக்கு வந்தாதான் தெரியும் வேதனை. ஆச்சுங்களா? ஆனா நம்முடைய விசுவாசம் தளர்கிறதுக்கு முன்னதாக சோதனையில் இருந்து பலவீனமான ஒரு காரியத்துக்குள்ள போகாதபடிக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் செய்து தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு 3 காரியங்கள் ஏற்கனவே நான் சொன்னேன். அந்த 3 காரியங்கள்ல டைட்டா இருந்துட்டோன்னு வைங்க, கட்டாயம் அந்த பெதஸ்தா குளத்தின் பக்கத்திலே 38 வருட காலமாய் அவன் இருந்தான் அல்லவா, அவனை சுகப்படுத்தினார் அல்லவா, தீராத வியாதி உங்களுக்கும் இருக்கிறதா, எனக்கும் இருக்கிறதா, காத்திருப்போம். தேவனுடைய உள்ளம் நிச்சயமாகவே நம்மை குறித்து ஒரு பாரம் ஏற்படும், கலங்கும். அப்பொழுது அற்புதம் நடக்கும். இந்த அற்புதத்துக்காக உன்னதமான தேவன் தாமே நம்ம யாவரையும் ஆசீர்வதித்து தீராத வியாதியும் விலகும் தீரும் என்கிறதான ஆசீர்வாதத்தை நமக்கு தந்து தேவனாய் கர்த்தர் வழிநடத்துவாராக. ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கேட்டதான விடுதலையின் நற்செய்தி உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருந்தது என விசுவாசிக்கிறோம்.
இந்த தேவ ஊழியம் அநேக நெருக்கங்களின் மத்தியில் நடந்து கொண்டிருப்பதால் இந்த டிவி ஊழியத்தை ஜெபத்தாலும் உங்கள் கையின் பிரயாசத்தாலும் தாங்கி தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக ஊழியம், ரெவரண்ட் கேபார் ராஜ், எல்என் காட்டேஜ், ஆஸ்பத்திரி ரோட், உதகை. கைபேசி எண் 9435234477 மற்றும் 78717177